யாருன்னு தெரியுதா? புனித அகுஸ்தினார் அவர்கள். இன்னைக்கு நம்ம புனித அகுஸ்தினார் அவர்களுடைய ஃபீஸ்ட்டை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவரோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். ஒரு பாவியா வாழ்ந்து இன்னைக்கு நம்ம மத்தியில ஒரு புனிதரா நம்ம திருச்சபையினுடைய மிகச்சிறந்த மறை வல்லுனரா இருக்காரு. என்னோட வாழ்க்கையுமே புனித அகுஸ்தினார் அவர்களோட நிறையவே ஒத்து போகும்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட வாழ்க்கையிலுமே நான் பல தப்புகளை நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போதும் காலேஜ் படிக்கும்போதும் ஒரு உலகப்போக்கான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பைபிள் எப்போ படிக்க ஆரம்பிச்சனோ, புனிதர்களை பற்றி எப்போ படிக்க ஆரம்பிச்சனோ, குறிப்பிட்டு புனித அகுஸ்தினார் எப்போ நான் படிக்க ஆரம்பிச்சனோ, அப்போதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, நம்ம கிறிஸ்துவினுடைய அன்புனா என்ன, நம்ம கிறிஸ்து எதுக்காக பிறந்தாரு, எதற்காக மரித்தார் அப்படின்ற எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட வாழ்க்கை மாற்றத்துக்கு கிறிஸ்து கிட்ட நான் வருவதற்கு புனித அகுஸ்தினார் அவர்கள் ரொம்ப பெரிய காரணம். மேலும் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவில் இது போல காணொளிகளை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கும் காரணம் புனித அகுஸ்தினார் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் என்னை இன்ஸ்பயர் பண்ணதுனால தான் நம்ம நற்செய்தியை உலகமெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் அப்படின்னு நமக்கு சொன்னார். அதை சிறப்பாக செஞ்ச ஒரு புனிதரில் நம்ம புனித அகுஸ்தினார் அவர்களும் ஒருத்தங்க. ஸோ இன்னைக்கு அவரோட வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன நிலையில் இருந்தாலும் நம்ம புனிதராக மாறலாம். உண்மையான மனமாற்றம் ஏற்பட்டால் நாமும் புனிதராக உயர்த்தப்படுவோம். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ முடியும். ஆமென்.